அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். காணும் பொங்கல் அன்னைக்கு என்னென்ன விளையாட்டு எங்கள் ஊரில் நடந்ததுன்னு பார்க்கலாம். கல் தூக்குதல் போட்டி தான். நான் 3 மணிக்கு தான் வந்தேன். 3 மணிலேருந்து என்ன நடந்து அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கல் தூக்குதல் போட்டி, பெண்களுக்கான கல் தூக்குதல் போட்டி நடந்தது. அதில் இதுதான் போச்சு. அப்புறம் காலையிலேருந்து சின்ன பசங்களுக்கு எல்லாருக்கும் வச்சாங்க போட்டி. தவுக்குல போட்டி, ஓட்டப்பந்தயம், டான்ஸு எல்லா ப்ரோக்ராமும் வச்சாங்க. அதில் தம்பிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணார். இப்போ அம்மா நடுவில் பூ வச்சுருக்காங்க பாருங்கள், அதுதான் எங்கள் அம்மா தூக்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அம்மாவும் பெருமாவும் ஒரு தடவை விளையாண்டாங்க. அப்போ 2 பேருமே சேமாக லாஸ்ட் வரைக்குமே பிடிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேருக்குமே லாஸ்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. தூக்க முடியாது இருந்ததுனால எல்லாருமே விட்டுட்டாங்க. 2 பேருமே தூக்கிட்டே ரொம்ப நேரம் இருந்ததுனால 2 பேருக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லியாச்சு. அடுத்தது ஆண்களுக்கு பெண்கள் மட்டும்தான் விளையாடணுமா, ஆண்கள் எங்களுக்கு மட்டும் என்ன, நீங்களும் தான் விளையாடணும்னு சொல்லி அப்புறம் எல்லாரையும் ஆண்களையும் நிற்க வச்சு எல்லோரையும் தூக்க வச்சோம். கல் தூக்குதல் போட்டி வச்சாங்க. எல்லாரையும் இது பண்ணி கல் தூக்க வச்சோம். இப்படி தான் போச்சு. ஆண்களையும் விளையாட வச்சாச்சு. இதில் அதுதான் ஹைலைட்டு. அவங்களோட வீரத்தையும் பார்க்கலான்ட்டு. பெண்களோட வீரத்தை மட்டும் தான் பார்க்கணுன்னு எங்கள் ஊரில் என்ன பண்ணிவிட்டோம், ஆண்களோட வீரத்தையும் பார்க்கணுன்ட்டு ஆண்களையுமே நிற்க வச்சுட்டோம். நல்லா சரியான காமெடியாக இருந்தது, செம்மையாக இருந்தது ரொம்ப நேரம். அப்புறமா எல்லோரும் கும்மி அடித்தாங்க. ஈவினிங் வந்துட்டாலே இந்த கும்மி அடிக்கிறது அதுதான் நல்லாயிருக்கும். பாட்டு போட்டுக்கிட்டு எல்லோரும் இவங்களுமே பாட்டு பாடிட்டு அடித்தாங்க. அதுவும் இல்லாத பேக்கன்லேயும் பாட்டு ஓடிச்சு சம்டைமு. இப்படி தான் போச்சு கருநாள். உங்கள் ஊரில் எப்படி போச்சுன்னு கமெண்ட். இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாய்ஸ் கொடுக்க முடியல. அதனால தான் இப்போ தான் வாய்ஸ் கொடுத்தேன். சரி போடும். சின்ன பசங்களுமே ஆர்வமாக கும்மி அடித்தாங்க. அதுவும் ஜாலியாக இருந்தது. அதுவும் பாட்டு போட்டுக்கிட்டு அவங்களுக்கும் இந்த நம்மளுடைய பாரம்பரியமே கும்மி அடிக்கிறது திருவிழா தான். இந்த குழந்தைங்களுக்கும் இவ்வளோ ஆர்வமாக இருக்குது. ரொம்ப இந்த காணும் பொங்கலில் தான் எல்லாருமே ஒன்றா இருப்போம். ஒன்றா இருந்து எல்லாருமே அந்த டைமில் தான் எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. அது பொங்கல்னாலே ஒரு இது சூப்பர் தான். அதுவும் இல்லாத காணும் பொங்கலுங்கிறது இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ப்ரோக்ராம் மாரி போட்டி வச்சு அதுக்கு ப்ரைஸ் கொடுக்குறது, அது ஒரு இது தான், தனி இது தான். அப்புறம் எங்கள் ஊரில் கபடி போட்டி வச்சுருந்தாங்க. இப்போ நான் தான் போகிறேன். ஃபஸ்ட்டு போய் என்ன சொன்னாங்க, எனக்கு விளையாட தெரியாது, ஆனாலும் போய் தொடுகோடு மட்டும் தொட்டுட்டு வாங்கினோடனே போய் தொடுகோடுங்க. அதுவும் நான் போகிறப்ப தான் கபடி மூச்சு விடாத சொல்லணுமா, அதை வேறு மெயினாக சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப நேரம் கழிச்சு கேஸ் கோடு மட்டும் தொட்டுட்டா ஒரு அக்கா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சது என்ன பண்ணியாச்சு, தொட்டாச்சு, கோடு ஒத்த கால் வச்சாச்சு. அதனால் எனக்கு எங்கள் டீமில் நான் தான் செய்தேன்னு சொல்லி பர்பிள் கலர் சட்டை போட்டிருக்காங்க பாருங்கள். அவங்க தான் செம்மையாக விளையாடுவாங்க. ஸ்டேட் லெவலில் ஸ்டேட்டு மாநில லெவலெலாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் இதுமாரி கபடியில் நல்லா விளையாடுவாங்களாம். அவங்க அப்படியே ஒரே தூக்கு தான் தூக்கிடுவாங்க. அப்படியே தூக்கி வெளில தூக்கி போட்டுருவாங்க. அப்படியே லைட்டாக பிடிச்சாலே பார்த்தோம் இன்னும் சூப்பராக விளையாடுவாங்களாம். அது விளையாடுலாம் ஸ்டேட் லெவலே ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்களாம். அந்த லெவலுக்கு விளையாடுவாங்களாம். அவங்க தான் செம்ம ஹைலைட்டு, செம்மையாக விளையாடுவாங்க. போன வாட்டி அதுக்கு மேலே இந்த வாட்டி செம்மையாக அப்படியே ஒரே பிடிச்சிடுவாங்க. பசங்களை பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக டான்ஸ் ஆடுறாங்கன்ட்டு. சின்ன பசங்களும் டான்ஸ் போட்டி, பெரிய பசங்களுக்கும் எல்லாருக்குமே டான்ஸ் போட்டியும் வச்சாங்க, யார் நல்லா ஆடுறாங்கன்ட்டு. ஆனால் எல்லாருக்குமே ப்ரைஸு சேமாக கொடுத்துட்டாங்க. எத்தனை பசங்க டான்ஸ் ஆடினாங்களோ அத்தனை பசங்க பேரும். காணும் பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. பசங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.